ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு வீடியோ தாங்க. செம்பருத்தி தேங்காய் எண்ணெய் எப்படி காசுறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும், முடி கொட்டாமல் நல்ல கருகருன்னு நீண்ட கூந்தல் வளரும்னு நினச்சி இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி பயன்படுத்துன்னு நினைப்போம். ஆனால் நிறைய பொருட்கள் சேர்த்து செய்யணும்னு நினைக்கும் போது சில பொருட்கள் தொடர்ந்து கிடைக்காதனால நம்மளால் தொடர்ந்து இதை செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக செஞ்சுருக்கோங்க. ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்ச்சினாலும் சைனஸ் ப்ராப்ளம், தலைவலி இருக்கிறவங்க இதை தொடர்ந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஆகிடுங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி தலைவலி உள்ளவங்களும் சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களும் பயன்படுத்துகிற மாதிரி சில பொருட்களும் சேர்த்து இதில் நம்ம செஞ்சுருக்கோங்க. அதனால் இது எல்லாருமே பயன்படுத்தலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி நிறைய மூலிகைகள்லாம் எடுக்கலைங்க. முக்கியமான 4 பொருள், 4 விதமான பலன் தரக்கூடியதாக எடுத்திருக்கோம். முதல்ல பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் எடுத்திருக்கோம். செம்பருத்தி பூவில் இந்த மாதிரி காம்பு பகுதியும் இந்த கொண்ட பகுதியும் பிச்சு எடுத்துருங்க. ஒரு 10-15 பூ எடுத்திருக்கேங்க. இந்த செம்பருத்தி பூவும் இலையும் பார்த்திங்கன்னா உடம்பை நல்லா குளிர்ச்சிப்படுத்தும், முடியை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கும், நல்ல முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. இந்த செம்பருத்தி பூலையும் செம்பருத்தி இலையும் இந்த சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு 10-15 செம்பருத்தி பூவும் ஒரு 10-20 இலையும் நான் எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு நான் எல்லாத்துலேயுமே நிழலில் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் உணர விட்டுருக்கேன். 2-3 நாள்லாம் வைக்கல, ஒரே ஒரு நாள் உணர விட்டுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா மருதாணியும் எடுத்திருக்கேங்க. மருதாணியுமே பார்த்திங்கன்னா முடியை கருப்பாகிறதுக்கும் நீளமாக முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். இது கூடவே ரோஸ்மெரி எடுத்திருக்கேன். இதுவுமே இந்த உலர்ந்த ரோஸ்மெரி தான். இதுவும் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இதுவும் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப பயன் தரும். இது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கண்ணுக்கும் நல்லது, முடி நல்லா கருகருன்னு முடி நிறையா வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும். அதனால் நான் கருவேப்பிலையை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். தேங்காய் எண்ணெய் காய்ச்சறதுக்குமே நான் இரும்பு சட்டி தாங்க எடுத்திருக்கேன். ஸ்டவ்வு ஆன் பண்ணலை. இப்போ முதல்ல தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2வது வெந்தயம். வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு சளி பிடிச்சிக்குது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, தலைவலி வருதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நான் சேர்த்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 10-11 மிளகு, இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம். கட்டாயமாக கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. எப்பேற்பட்ட சைனஸ், தலைவலி, ஜலதோஷம் இது எல்லாத்தையுமே குணப்படுத்தும். இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுலேருந்து ரோஸ்மெரி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். அப்புறம் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, மருதாணி, கருவேப்பிலை இது எல்லாமே லைட்டாக உணர விட்டது அப்படியே இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் விட்டு அமுக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டோம்னா இது சீக்கிரமாக பொரிஞ்சிடும். நமக்கு அப்படியே மிதமான தீயில் வைக்கும்போது அதில் இருக்கிற சத்துக்கள் பூரா எண்ணெயில் இறங்கும். இப்போ இதை அமுக்கி விட்டாச்சு. இது மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். மொத்தமாக நான் 400 மில்லி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சேர்த்துருக்க பொருளையும் சேர்த்து நல்லா அமுக்கி விட்டுட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுறலாம். தேங்காய் எண்ணெய் நான் செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் எந்த தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அதையே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நடுவில் ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த பூ இலைகளோட கலர்லாம் மாறணும். அப்படியே எண்ணெய் சூடு ஏற ஏற பார்த்திங்கன்னா இந்த இலைகளோட கலர்லாம் நல்லா நமக்கு மாறி வரும். முடி கொட்டுறதுக்கு மெயின் காரணமே பார்த்திங்கன்னா உடம்பு சூடு அதிகமாகிறதாங்க. உடம்பு சூடு அதிகமாக முடி கொட்டும், நுனி முடியெல்லாம் வெடிச்சு போகும், பாதியிலே முடி உடஞ்சி வர்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உடம்பு ஹீட்னால வர்றதான். இது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்குமே தான். ஆண்கள் பைக்கில் போகும்போது ஹெல்மெட் பயன்படுத்துறதுனால அந்த ஹெல்மெட்டோட ஹீட்டுனாலையுமே அவங்களுக்கு முடி கொட்டும். அதனால் இது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பயன்படுத்தலாங்க. நீங்கள் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டாலே நமக்கு முடி கொட்டுறது பாதி குணமாயிடும். இந்த இலைகள், இந்த பூவெல்லாம் தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணி தான் இதில் தான் போட்டு தான் பயன்படுத்தணுமா? அப்படியே பச்சை தேங்காய் எண்ணெயில் போட்டு பயன்படுத்தக்கூடாதுன்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாங்க. ஒரு 20 நாள் வரைக்கும் அப்படியே எண்ணெயில் ஊற வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். அது குளிர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். சில நேரம் அது உடம்புக்கு ஒத்துக்காமல் கூட போயிடும். நம்ம தொடர்ந்து பயன்படுத்த முடியாமல் போயிடும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி காய்ச்சிட்டு நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாங்க. இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா இந்த பூ இலைகள்லாம் ரொம்ப கருகிடுச்சுன்னா வாசனை மாற ஆரம்பிச்சிடும். நம்ம இரும்பு சட்டி வேறு வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா சூடு ஏறிடுச்சு. அதனால் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் அப்படியே அமுக்கி விட்டுருங்க. அமுக்கி விட்டுட்டு நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் இதை மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம இது உடனே வடிகட்ட போகிறது கிடையாது. குறைஞ்சது ஒரு 2 நாளைக்காவது அப்படியே இந்த இரும்பு பாத்திரத்துலேயே வச்சுருங்க. இரும்பு பாத்திரத்தில் வைக்க நம்ம இன்னும் உடம்புக்கு நல்லது தான். அதுக்கப்புறம் தான் அதை நம்ம வடிகட்டி எடுக்கணும். இப்போ நமக்கு தேங்காய் எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட விற்பனைக்காக கொஞ்சம் பொருட்கள் வந்திருக்கு. அது என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க.
நம்மக்கிட்ட தரமான நட்ஸு, சீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், டேட்ஸு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாம் விற்பனைக்கு இருக்குதுங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பச்சை பூசணி விதை, வெள்ளை பூசணி விதை, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, சியா விதை, ஆளி விதை, சப்ஜா விதை. இந்த விதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒமேகா 3யும் கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் ரொம்ப அதிகம் உள்ளதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை தினமுமே எடுத்துக்கலாம். தினமும் லட்டாவோ கஞ்சியாகவோ ஊற வச்சு தண்ணியில் போட்டு சாப்பிட்லாங்க. நல்ல பலன் கிடைக்கும். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. தேவைப்படுறாங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. இது கூடவே உலர்ந்த கிவி, உலர்ந்த ஸ்ட்ராபெரி, தேன் நெல்லிக்காய், உலர்ந்த நெல்லிக்காய், சிப்ஸ் வகைகளில் காய்கறி சிப்ஸ், பழங்கள் சிப்ஸ் இது குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கொடுத்துட்றதுக்கு தோதாக இருக்குங்க. இது கூடவே தரமான ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதுவுமே நம்மக்கிட்ட தரமான பொருளாக இருக்குது. சுத்தமான முறையில் நாங்கள் பேக்கிங் செஞ்சு தர்றோம். இது கூட பேரிச்சம்பழத்தில் 6 வகையான பேரிச்சம்பழம் வச்சுருக்கோங்க. நல்ல தரமான பேரிச்சம்பழம், சுவையுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த பிசுபிசுப்பும் இல்லாமல் நல்ல ஒரு தரமான பேரிச்சம்பழம் இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பாதாம், முந்திரி, அத்தி இதுவுமே வச்சுருக்கோம். இதில் எந்த பொருள் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம எண்ணெயை காய்ச்சி வச்சு 2 நாள் ஆச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம சேர்த்த செம்பருத்தி பூ, மருதாணியெல்லாம் நல்லா ஊறி எண்ணெயோட கலரே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நீங்கள் எப்போவும் நார்மலாக எப்படி தலைக்கு தேங்காய் எண்ணெய் தேய்ப்பீங்களோ அதே மாதிரி டெய்லி தேய்க்கிறவங்களும் இந்த எண்ணெயை பயன்படுத்திக்கலாம். நான் காலேஜுக்கு போகிறேன், ஆஃபீஸ்க்கு போகிறேன், தினமும் எண்ணெய் தேய்க்க மாட்டேன்னு நினைக்கிறவங்க தலையை வாஷ் பண்ணும்போது தலைக்கு குளிப்பீங்க இல்லையா, அப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த எண்ணெயை தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிக்கணும். இது நல்ல பலன் கொடுக்குங்க. எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே இது தான் பயன்படுத்துகிறோம். நல்ல பலன் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. உடல் சூட்டை தணித்து நல்லா கருன்னு முடி வளர்கிறதுக்கும், முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும், இளம் நரையை போக்குறதுக்கும் ஒரு அருமையான செம்பருத்தி எண்ணெய் எப்படி காய்ச்சறதை நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்குங்க. இந்த எண்ணெயுமே உங்களுக்கு நல்லா பயன் கொடுக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். மண்டைக்கு தினமும் தேய்ச்சி மசாஜ் பண்ணுங்க. அப்போதான் நம்மளுக்கு முடி பெருசாக குழந்தைங்க கூட தேய்க்கலாம். குழந்தைங்களுக்கு பெரிய முடியல வளரும், பெரியவங்களுக்கு போடக்கூடாது, குழந்தைங்க எங்கள் நன்னிக்கும் நிறைய மொழி வளரும். உங்களுக்கு தான் கஷ்டப்பண்ணி ஷேர் பண்ணுங்களே, அதானே கஷ்டப்பண்ணி ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப மசாஜ் பண்ண